சர்க்கரையானது ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்கு. இதனால நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு ஏறிட்டே இருக்கு. ஸோ பொதுவாக இந்த சர்க்கரையானது நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து சேருது அப்படின்னாக்கா, மாவுச்சத்து உள்ள பொருட்கள் வந்து சிதையும் போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு குளுக்கோஸாக தான் போய் சேரும். அப்போ ஒரு இட்லி ஒரு தோசை எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைச்சிருது. ஃபைபர் இருக்குது, நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, புரதம் இருக்குது. உணவு உண்ட பின்னாடி கொஞ்சம் நடந்தாங்க அப்படின்னாக்கா, எக்ஸசைசஸ், சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நடந்தாங்கனாக்கா அந்த சுகர் லெவல். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்னும் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நீரிழிவு நோய், சுகர், டயபிட்டிஸ் மெலிட்டஸ். பொதுவாக டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இரத்த குழாய்களில் ரத்தத்தில் எவ்வளவு சர்க்கரை அளவு இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான். அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் அது நம்ம உடம்பு அதை வந்து என்ன பண்ணும், அதை சர்க்கரையை வேறொரு கிளைக்கோஜனாக மாற்றி நம்ம உடம்புல சேமிக்க வைக்க முடியுதா, அந்த சேமிக்க வைக்கிற திறமை இருக்கா, இல்லை நம்மளோட சர்க்கரையானது செல்களுக்குள்ளார கரெக்டாக போய் சேருதா, அப்படி சேர்க்கலனா ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா, அப்படி சேராத செல்கள் சர்க்கரையானது ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்கு. இதனால் நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு ஏறிட்டே இருக்குது. ஸோ இதுதான் பொதுவாக சர்க்கரை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த சர்க்கரையை வந்து சித்த மருத்துவத்தினால் கட்டுப்படுத்த முடியுமா? நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் சர்க்கரைக்கு வந்து சில இடத்துல சித்த மருந்துகள் வந்து நம்ம சாப்பிட்டோம், அது எங்களுக்கு கேட்கலை, அது கேட்காதனால நாங்கள் அலோபதி மருந்துகளை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கோம். உண்மையிலே சர்க்கரையானது சித்த மருத்துவத்தில் கட்டுப்படுத்த முடியுமா, அதுக்கு இது தீர்வு இருக்கா அப்படின்றத வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. அதாவது வந்து உண்மையில் அதாவது கரெக்டான உணவும் லைஃப் ஸ்டைலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே சர்க்கரை அளவு கண்டிப்பாக வந்து கம்மியாகும். அது கூட சித்த மருத்துவமும் சேரும் பொழுது நாங்கள் நிறைய பேஷண்ட்டு 350 சர்க்கரை அளவு இருக்கிறத கூட வித்தின் 1 மந்த்துக்குள்ளார அவங்களுக்கு ஓரளவு நம்ம கம்மி பண்ணி கொண்டு வரோம். ஆனால் அதில் உணவு முறை வந்து ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த சர்க்கரையானது நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து சேருது அப்படின்னாக்கா, சர்க்கரை மூலப்பொருட்களோட கூட்டு பொருட்கள் இருக்குது. அதாவது வந்து பாலிசாக்கரைட், டைசாக்கரைடு, கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாதிரியான சுக்ரோஸு, லாக்டஸ், இந்த மாதிரியான சர்க்கரை ஒன்றுக்கும் மேற்பட்ட குளுக்கோஸ்கள் வந்து சேர்ந்து ஒரு மூலக்கூறுகளாக வந்து நமக்கு உணவு பண்டங்களில் வந்து இருக்குது. அதை நாம் உண்ணும்போது நம்ம உடம்பை என்ன பண்ணோம் அப்படின்னா சிதைச்சிரும். அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து கடைசியாக அது வந்து குளுக்கோஸை தான் வந்து கன்வெர்ட் பண்ணும். நம்ம எனர்ஜிக்கு செல்லை போய் அடையும் போது எனர்ஜியை உருவாக்குறதுக்கு வந்து குளுக்கோஸ் மாலிகள் தான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம வர சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மாற்றி ஒரு கூட்டுப்பொருளாக மாற்றி அதை வந்து நம்ம உடம்புலே சேமித்து வச்சுக்கும். தேவைன்னும் போது எடுத்து உடச்சி எனர்ஜி கொடுக்குற ப்ராசஸில் வந்து பயன்படுத்துது. இதுதான் வந்து பொதுவாக இருக்குது. அப்போது நார்மலாக நம்ம உடம்பால் இந்த செயல்பாடில் கொண்டு போய் சேர்க்க முடியலன்னும் போது நமக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு நார்மலாகவே இருக்குது இல்லையா? அப்போது நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உணவின் முறையில் வந்து நாம் சர்க்கரை இன்டேக், அதாவது வந்து அந்த சுகர் மாலிகள் வந்து உள்ளே போகிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த குளுக்கோஸ் மாலிகள் உள்ளே போகிறத கண்ட்ரோல் பண்ணணும். இதில் முக்கியமாக நம்ம சவுத் இண்டியன்ஸு இல்லை இந்திய உணவு முறையில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து உள்ள பொருட்கள் வந்து சிதையும் போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு குளுக்கோஸாக தான் போய் சேரும். ஸோ அதனால் உணவு கட்டுப்பாடு இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவு அப்போ என்ன மாதிரியான உணவு சார் எடுக்கணும் அப்படின்னும்போது, நான் வந்து பொதுவாக வந்து என்ன பரிந்துரைப்பேன் என்கிட்ட பேஷண்ட்கிட்ட அப்படின்னாக்கா, காலை உணவு அப்படின்ற பட்சத்தில் இது நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பவுல் வந்து ஏதாவது ஒரு கீரை இல்லைன்னா காய்கறி, அது உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு டயட் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அது அவியலாவோ, துவையலாவோ, பொரியலாவோ, கூட்டாவோ, இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, இல்லை பச்சையாக சாப்பிட்ணுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வயிறுறப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அந்த கீரை காய்கறிகளில் ஏதாவது ஒன்று போடணும். ஏன் அப்படின்னாக்கா, இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வயிறுக்கு வந்து ஒரு ஃபில்லிங்கை கொடுத்துரும், அதிகமாக சாப்பிட வைக்காது. அதுக்கப்புறம் உடல் வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப தேவை, சரியா? ஒவ்வொரு செல்களும் புரோட்டீன் தான் அடிப்படையான உருவானது. அதனால்
ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம், அந்த ப்ரோட்டீனுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முட்டை, பன்னீர், சீஸு, கறி, நான் வெஜிடேரியன் எதுனாலும் சில முளைக்கட்டின தானியங்கள், இதை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. வேக வச்சுக்கோங்க, இல்லை குழம்பா வைங்க, இல்லை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இது பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. தவாலை போட்டு இந்த இது பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான உள்ள உணவு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் ப்ரோட்டீன். அப்போது ஃபைபரு ப்ளஸ் வந்து மினரல்ஸ் அந்த கீரை காய்கறியிலே கிடச்சிருது. அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து ப்ரோட்டீன், உடலுக்கு தேவையான ப்ரோட்டீனும் கொழுப்பும் இதில் வந்து நமக்கு கிடச்சிருது. அதுக்கடுத்து தேவைப்பட்டு அதுக்கப்புறம் இதிலே வந்து வயிறு உங்களுக்கு முக்கால்வாசி ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி எடுக்க சொல்லுவேன். இதுவும் இட்லி தோசை எப்படி செய்ய சொல்லுவோம் அப்படின்னாக்கா, நார்மல் அரிசியில் பண்ணுறதை விட இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி சிறுதானியங்களில் இதில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரியான அரிசிகளை வந்து கருப்பு கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சு அது கூட உளுந்து சேர்த்து ஆட்டி அதை வந்து புளிக்க வச்சு அதில் செஞ்ச தோசை இட்லி செய்யும்போது நமக்கு லோ கிளைசிபிக் இண்டெக்ஸ் ஆகவும் ஆயிடுது. ஸோ அப்போ ஒரு இட்லி ஒரு தோசை எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைச்சிருது. ஃபைபர் இருக்குது, நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, புரதம் இருக்குது, எல்லாமே உடம்பு கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ அப்படின்னும்போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. இதே மாதிரியான 3 உங்களுக்கு பிடிச்ச பொருளை வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் அதுதான்றது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச புரதம், கறியாக இருந்தால் கறி எடுத்துக்கோங்க, பன்னீர் இருந்தால் பன்னீர் எடுத்துக்கோங்க, காய்கறி உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குது, கீரை என்ன காய்கறி பிடிக்குது, அந்த மாதிரியான சரிவிகித உணவாக பயன்படுத்திக்க சொல்லுவேன் நான். ஸோ உணவில் அப்போ நம்ம முடிஞ்ச வரையும் குளுக்கோஸ் இன்டேக்கை வந்து உள்ளக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மோடுக்கு கொண்டு போயிடும். அப்போ ரெண்டாவது அதுக்கடுத்தது வந்து அதை செலவழிக்கணும். பொதுவாக வந்து என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னாக்கா, உண்ட பின் குறுநடை கொள்வோம் அப்படின்றது தான் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பொதுவாக சொல்கிறது. சாப்பிட்ட பின்னாடி குளுக்கோஸ் வந்து சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்ட பின்னாடி நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னாக்கா, சாப்பிட்ட பின்னாடி அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரத்தத்தில் அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து ரத்தத்தை குளுக்கோஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் சேரும். அப்போ அடுத்த ஒரு 20 நிமிஷம் அவங்க சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் கழித்து நடந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக அந்த சுகர் ஆனது வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக மசிலுக்கு வந்து போகும். அதனால தான் உண்ட பின் குறுநடை கொள்வோம் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் வந்து பொதுவாக சொல்லுவாங்க. உணவு உண்ட பின்னாடி கொஞ்சம் நடந்தாங்க அப்படின்னாக்கா, எக்ஸசைசஸ் சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நடந்தாங்கனாக்கா அந்த சுகர் லெவல் ஏறுறது வந்து கண்ட்ரோல்ட் ஆகுது. அது இல்லாமல் நடக்க மசிலுக்கு வந்து இது சக்தி தேவை. அதனால் வந்து குளுக்கோஸ் வந்து தன்னைத்தானே எடுக்கும். அப்போது குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம், அதிகபட்சம் 1 மணி நேரம் கூட நடக்கலாம். அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நடந்தாங்கனாக்கா நல்லது. இது உடம்பையும் அவங்களுக்கு ஃபேட்டையும் டெபாசிட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான புரதமும் கிடைச்சிருது, அப்போ குளுக்கோஸும் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்குது. அதுக்கு அடுத்தது சித்த மருத்துவத்தில் மருந்தாக நம்ம என்ன பயன்படுத்துறது, மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்துவது. உண்மையிலேயே ஆவாரம் பூவில் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல அல்கலைட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து நம்ம வெறும் ஆவாரம் பூவை ரெகுலராக கஷாயம் வச்சு எடுத்தாவே நல்லா கம்மியாகும். ஆவாரம் பூவும் கொய்யா இலையில் உண்மையில் கொய்யா இலையில் கொடுத்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது. கொய்யா இலையை, ஆவாரம்பூ, அது கூட வந்து நாவல் கொட்டைப்பொடி, இது மூணும் பெரிய இது ஒன்றும் கிடையாது. ஆனால் இது எவ்வளோ சுகர் லெவல் இருக்குன்றதை பொறுத்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ காலமாக உங்களுக்கு சுகர் இருக்குன்றது முக்கியம், எவ்வளோ அதிகமாக சுகர் இருக்குன்றது முக்கியம், டைப் 1 டைப் 2 முக்கியம். ஸோ இந்த மாதிரியான பொடிகளை வந்து கொஞ்சம் மருந்துகள் வந்து உள்ளே கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதை கஷாயமாக வச்சு பொடியாக சித்த மருத்துவத்தில் மதுமேக சூரணம்ன்றது சில நேரம் பயன்படுத்துவோம். இந்த கஷாயங்கள் வைக்க சொல்லுவோம். சில டைமில் உள் மருந்துகள் வந்து கொடுக்க சொல்லுவோம். அப்படி கொடுத்துட்டு கரெக்டான காலையிலையும் சாயந்தரம் கொடுக்கும்போது இன்சுலின் இந்த இந்த ஆவாரம்பூ கஷாயம்லாம் குடிக்கும்போது இன்சுலின் சிலருக்கு வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது கம்மியாகி வந்து இன்சுலின் அக்செப்டன்ஸ் வந்து அதிகமாகுது. ஆவாரம்பூ கஷாயத்தில் வந்து அந்த பயன் இருக்குது. அதை வந்து ரெகுலராக வந்து குடித்தவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ சில மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம அப்படி கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது உணவின் மூலமாகவும் கட்டுப்படுத்தியாச்சு, எக்ஸஸாக இருக்கிற சுகரை உடல் பயிற்சி மூலமாக நம்ம செலவு பண்ணுறோம், ப்ளஸ் வந்து கரெக்டான மெடிக்கேஷன் இப்படி எடுக்கும்போது கிட்டத்தட்ட 350 இருந்தது ஒரு மாதத்தில்
வந்து கிட்டத்தட்ட 200க்கு கம்மியாக 180 ரேஞ்சில் வந்து இருந்தது. இது இந்த மாதிரியான நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சொல்லி கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டு தான் இது. நாம் வெறும் மருந்து மட்டும் கொடுத்துட்டு அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவல் கம்மியாகாது. இந்த மருந்திலே வந்து சகல விதமான நோயும் தீரணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்ன தேவையோ அதுக்கு உண்டான லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம எஜுகேட் பண்ணால் தான் கண்டிப்பாக சுகர் லெவல் வந்து கம்மியாகுது. அப்படி கொடுத்து எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இல்லை சார் அவங்க கொடுத்தாங்க மருந்து, நாங்கள் வந்து அந்த டயட் எதுவும் ஃபாலோ பண்ணல, லைஃப் ஸ்டைல் எதுவும் மேனேஜ் பண்ணல, நீங்கள் அதனால தான் அவங்க எங்கள் மேலேயும் சின்ன தப்பு இருக்குது அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது கரெக்டான அணுகுமுறையில் கொடுக்கும்போது ஒரு மருந்தையே பயன்படுத்தும்போது சுகர் லெவல் தன்னைத்தானே குறையும். இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.